வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். என்டிஏ அரசாங்கம் நோ டேட்டா அவைலபிள் அரசாங்கம்னு நாம தொடர்ந்து பல தருணங்கள்ல விமர்சனம் பண்ணி சலிச்சு போயிட்டோம். ஜிடிபி சம்பந்தமான தரவுகளா இருக்கட்டும், நிதி சம்பந்தமான தரவுகளா இருக்கட்டும், எதுலயுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்ல, ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு சர்வதேச நிதி ஆணையம் இதே குற்றச்சாட்டை வச்சு எந்த தரவுகளும் சரியா இவங்க கால்குலேட் பண்றது இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ரேட்டிங் சிஸ்டம்ல சி ரேட்டிங், அதாவது கீழந்து செகண்ட் ரேட்டிங்கை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துலதான் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி இந்த பக்கம் வந்து பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபியோட வளர்ச்சி 8.2% இருக்கு அப்படின்னு நேத்து பதிவு போட்டிருக்கிறாரு. எது உண்மை? எந்த அடிப்படையில இந்த ரேட்டிங்க வந்து IMF கொடுத்திருக்காங்க? இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? IMF மூலமா நமக்கு வரக்கூடிய உதவிகள் இல்ல சலுகைகள் வந்து குறைந்து விடுமா? இதோடைய ரிப்பர்கஷன்ஸ் என்னவா? ஆக்சுவலா இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலா இந்தியால ஏராளமான டேட்டாஸ், அது வந்து நேஷனல் சர்வே ஆர்கனைசேஷன் NSO வந்து ஆண்டுதோறும் அதை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. சில டேட்டா அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு மட்டும் இருக்கும், சில டேட்டா பொதுமக்கள் பார்வைக்கும் வைப்பாங்க. அப்ப ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னா இந்த டேட்டா எடுத்தாங்க. எடுத்ததை என்ன பண்ணாங்கன்னா அத வெட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க வந்து மாற்றி அதை வெளியிட்டாங்க. அப்போ சில பேர் அதை கொஸ்டின் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, நீங்க அஜித் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி இருக்காங்க இல்லையா பெங்களூர்ல, அவங்க இப்போ நீங்க வந்து வேலை வாய்ப்பு அல்லது வேலையின்மை குறித்தான விவரங்களை எடுத்த போது அது வந்து இதுக்கு நேர் எதிராக இருந்தது. ஆனா அவங்க எல்லாம் வந்து அதே போல நீங்க அசோச்சம் என்கிற முதலாளிகள் அமைப்பும் இந்த மாதிரியான டேட்டா எடுத்த போது கவர்மெண்ட் டேட்டாவோட அது வித்தியாசப்பட்டது. அப்ப அதுக்கு பின்னால என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, டேட்டா எடுப்பாங்க ஆனா அதை வெளியிட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, டேட்டா அநேகமா எடுக்கிறது இல்லை. ஆனா இப்போ IMF சொல்லி இருக்கிறது என்னன்னா, நீங்க அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமான டேட்டாவை தான் அவங்க சொல்றாங்க. வேறு சில டேட்டாஸ் இருக்கு. இப்ப இந்த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இருக்கு இல்லையா, அது இருக்கு. அதே போல நீங்க வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ கரெக்டா கால்குலேட் பண்றாங்களா, கிராமப்புற வருமானம் சேமிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கடந்த காலத்துல தொடர்ச்சியா வரும். இப்ப என்னன்னா, கவர்மெண்ட் தன்னுடைய இதுல இருந்து மாறுறதுக்காக பெரும்பாலும் என்னன்னா RBI டேட்டாவை மட்டும் அவங்க வச்சுக்கிறது அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒரு அமைப்பு ரெண்டு அமைப்பு இல்ல, அரசு மட்டும் இல்ல, தனியார் நிறுவனங்களும் கூட என்ன விதமான எக்ஸ்பான்ஷனுக்கு போகலாம் என்பது குறித்தான டேட்டா எடுப்பாங்க. பட் நோ டேட்டா கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவங்க திட்டமிட்டு அதை மறைப்பதற்கான முயற்சியை பண்றாங்க. அதனால உலகத்துல பல நாடுகளும் தங்களுடைய GDPயை கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து கோவிட்டுக்கு முந்தைய காலத்தை கணக்குல வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஏன் கோவிட்டுக்கு முந்தைய காலம்னா, நீங்க 2019 ஒரு வளர்ச்சி வீதம் இருந்ததுன்னா அது வந்து 2020, 21, 22 இந்த 3 வருடமே என்னன்னா, நீங்க உதாரணமா 100ன்னு ஒரு நம்ம அப்சல்யூட் நம்பர்ல வச்சுட்டோமே, அது இந்த 3 வருஷத்துல எங்கேயாவது 70 ஆயிருக்கு, 80 ஆயிருக்கு, 50 ஆயிருக்குன்னா, அந்த 50ல இருந்து அடுத்த வருஷம் 60ன்னு வந்தா 20% வளர்ச்சின்னு காமிப்பாங்க. ஆனா உண்மையில அது 20% வளர்ச்சி கிடையாது. நீங்க எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னா, 2019 100 இருந்ததுன்னா நீங்க இப்போ 10 கூடி இருக்கு 2023ல என்ன வரும்னா 10% வளர்ச்சின்னு எடுப்போம். ஆனா இதுக்கு மாறாகத்தான் அவங்க பேஸ் இயரை மாத்துறாங்க. பட் IMF வேற ஒரு விஷயத்த சொல்லுது. 2011-12 இவங்க பேஸ் இயரா வச்சுக்கிட்டு பல விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு. எனவே IMF இந்த டவுன்கிரேடிங் த ரேட் ஆஃப் இந்தியன் அக்கவுண்ட்ஸ் என்பது இந்தியாவுக்கு பல வகைகளிலும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்லணும். எனவே அரசாங்கம் இனிமேலாவது இந்த மாதிரியான விஷயங்களை, இப்ப இங்கேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இவங்களுடைய இந்த பாவர்ட்டி எஸ்டிமேட்டை பத்தி பேசும்போது உங்களுக்கு ஒண்ணு அமர்த்தியா சென் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருந்தார். அருண்குமார், ஜெயாதி கோஷ், CP சந்திரசேகர்,
பிரபாத் பட்நாயக் போன்ற பொருளாதார நிபுணர்களும் இது இப்படி நீங்க சொல்லாதீங்க, டெம்பரரியா உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும்னா கூட உண்மையை பிரதிபலிக்காத போது அடுத்த முறை நீங்க உண்மை சொல்ற போதே ஒன்றுக்கு பல முறை உண்மைன்னு நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அவங்க நம்புவாங்க. எனவே இந்த மாதிரியான இத அரசாங்கம் செய்யக்கூடாது என்று அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அந்த வகையில தான் இத பாத்தீங்கன்னா இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் கருதப்படும். சேர்ந்தே இருப்பது அப்படின்னு சொல்லணும்னா, மோடியுடைய நிதி மேலாண்மையும், அம்பானி, அதானி குடும்பங்களுடைய வளர்ச்சியும் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க கொண்டு வரக்கூடிய எல்லா பாலிசிஸும் கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக இருக்கிறது. இதுல மக்களுடைய பணத்தையும் அதுல கொண்டு போய் இன்வால்வ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நமக்கு பயமா இருக்கு. சமீபத்தில் பார்த்த ஒரு செய்தி, எல்ஐசி நிறுவனத்துல கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் மேற்பட்டோர் ஏழை எளிய மக்கள் அவங்களோட லைஃப் சேவிங்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்ஐசி வாழும்போதும் வாழ்வதற்கு பிறகும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்ஐசியே வாழுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. இதுல முதலீடு செய்த மக்களுடைய பணம் என்ன ஆகும்? இதெல்லாம் அம்பானியும், அதானியும் சேவ் பண்றதுக்காக இவங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஐசி இத கேள்வி கேட்காம இதை ஆமோதித்து இவங்களோட சேர்ந்து இந்த கூட்டு சதியில் ஈடுபடுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வருது. இந்த செய்தியை நீங்க பாத்தீங்களா? இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும்? இதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்களா? இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால தனியார் நிறுவனங்கள் அப்படின்னு நீங்க சொல்ற எதுவும் முழுமையான தனியார் நிறுவனங்கள் இல்லை. அதனுடைய பெரும்பகுதி என்னன்னா மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப டாடாஸ்ல நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30% நீங்க இன்சூரன்ஸும் வங்கிகளும் அதுதான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லும் போது பலரும் என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா, இந்த அவங்க லோன் வாங்குற விஷயம் இல்லை, இதெல்லாம் ஷேராவே வாங்குவாங்க. இப்ப நீங்க இதுல இவங்க இடையில ரொம்ப அன்எத்திக்கலா இன்ஃபுளுன்ஸ் பண்ணதுனால கௌதம் அதானி, அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி இவங்க 3 பேருடைய நிறுவனங்களையும் ரொம்ப அதீதமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்சூரன்ஸ் செக்டார்ல இருக்கிற எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்கிட்ட வர்ற பணத்தை நாங்க எங்களுடைய அதை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணாம எங்களால இருக்க முடியாது. ஒரு 57 லட்சம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த பணத்தை அப்படியே வச்சு மூட்டை கட்டி வச்சு பாதுகாக்க முடியாது. அப்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அது கரெக்ட் தான். இதுலதான் உங்களுக்கு எப்படி வலதுசாரிகள் ஆலோசனை சொல்றாங்கன்னா, இப்ப ரிலையன்ஸோட ஷேர் டவுன் ஆச்சுன்னா, ஒட்டுமொத்தமா டவுன் ஆச்சுன்னா உங்க நலனும் தானே பாதிக்கப்படும். அப்ப எனவே நீங்க அந்த ஷேரை பைப் பண்ணுங்க, அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லாரும் மடமடன்னு விற்க வரும்போது அதை வாங்குறது யாரா இருக்கும்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிகளா தான் இருக்கும். இந்த விஷயத்துல எல்ஐசி வாங்கும். சோ அதன் மூலம் என்னன்னா இந்த மாதிரியான தலையீடுகள் பொதுவா அவசியம் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நீங்க அது கீழே விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே 20 ரூபாய்க்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 50 ரூபாய்க்கு வந்ததுன்னா எல்ஐசியில அந்த எல்ஐசியோட அந்த மார்க்கெட்ல இருக்கிற மதிப்பு இருக்கு இல்லையா, அது பாதியா குறைஞ்சிரும். எனவே அதை மேனேஜ் பண்றதுக்காக ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனுக்கு போகாம இருக்கிறதுக்காக இவங்களே வாங்குவாங்க. அப்ப கூடுதலா வாங்கும் போது என்னன்னா விற்கிறவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறையும். இதுக்காக அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அது வழக்கமா எல்லா காலத்திலையும் பண்றதுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் ரிலையன்ஸ் குழுமம் அல்லது அதானி குழுமம் என்று வருகிற போது இவங்க பண்ற அடாவடித்தனம் இருக்கு இல்லையா, அதைத்தான் அந்த கட்டுரை டீட்டெயிலா சொல்லுது. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி இருக்கும்ல, அது ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். இப்ப இன்சூரன்ஸ் நிறுவனம் எல்ஐசினா ஒரு ரெசல்யூஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு ஸ்டேக் ஹோல்டர் இவங்களும். இப்ப டாட்டால இவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர், அதே போல இதுல ஒரு ஸ்டேக் ஹோல்டர்னு வரையில இவங்களுக்கு ஒரு ஓட்டிங் ரைட் இருக்கு. இந்த ஓட்டிங் ரைட்டை பயன்படுத்தி இன்சூரன்ஸுக்கு எது நல்லது, இப்ப உதாரணமா அனில் அம்பானி தேடப்படுகிற குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். பிறகு அவரு அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்தது, ஃப்ராடு பண்ணியிருக்காருங்கிறத செபியும் மற்ற அமைப்புகளும் சொல்லி இருக்கிறாங்க. பட் இந்த பின்னணியில அந்த போர்டுல வரக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் மிகுந்த முக்கியத்துவம் உடையது.
அந்த மாதிரியான இடங்கள்ல இவங்க அந்த கட்டுரை டீல் பண்ற விஷயம் என்னன்னா, சில பெரும்பாலான விஷயங்கள் கிட்டத்தட்ட 92% ரெசல்யூஷன்ல இவங்க ஆதரிச்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒண்ணு. சில இதுல நியூட்ரலா இருந்திருக்காங்க. ரொம்ப ரேரா தான் 6% நியூட்ரலா இருந்திருக்காங்க. 2% அவங்க அப்போஸ் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த நியூட்ரலா இருக்கிறது என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, இது தப்பு தான். ஆனா இந்த நிறுவனத்தை காப்பாத்துறதுக்காக இவங்க அப்ஸ்டைன் ஆகிறாங்க. ஏன்னா அதை நீங்க எதிர்க்க முடியாது. ஏன்னா நரேந்திர மோடி தான் இந்த ஏற்பாடு அல்லது அமித்ஷா தான் இந்த ஏற்பாடு என்கிற பிரச்சனை வரும். அப்ப இவங்க கூட்டாளியை காப்பாற்றுவதற்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஆனா அங்க போய் அந்த ரெசல்யூஷனை நீங்க எதுக்கவும் முடியாது. இப்ப ஆதரிச்சீங்கன்னு வச்சுங்க, ஒரு இவ்வளவு மோசமா இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஆதரிச்சீங்கிற கேள்விக்கு நீங்க சிஏடிக்கோ மற்றவங்களுக்கோ பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எனவே நீங்க பொதுவா சொல்றதுதான், ஒரு அநியாயம் நடக்கும்போது அமைதியாக இருப்பது என்பது அல்லது அநீதிக்கு எதிராக உங்களுடைய குரலை எழுப்பாம இருப்பது என்பது அநீதிக்கு ஆதரவான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த விஷயத்துல என்னன்னா, தவறுன்னு தெரிஞ்சும் அதை தடுப்பதற்கு பதிலாக அதோட சேர்ந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரை. ஆனா இந்த வார்த்தைகள்ல சொல்லல. கியூரியஸ் கேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேஸ அவங்க பயன்படுத்துறாங்க. அதை எப்படி சொல்றதுன்னா, நேரடியா அவங்களால சொல்ல முடியாம இத சொல்றாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க இன்சூரன்ஸ்ல இப்பதான் அதை மாத்திருக்காங்க, ஜிஎஸ்டி. நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு 18% பிரீமியம் தொகைக்கு ஜிஎஸ்டி வாங்கினவங்க இப்ப என்ன பண்ற, அப்ப எவ்வளவு கராரா அதுக்குள்ள இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வரும்போது தன் எல்ஐசியினுடைய நலன் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க ரிலையன்ஸுக்கு ஆதரவா நிக்கிறதுங்கிற ஆதரவு அப்படிங்கிறது கண்டென்ட் ஆகும். இது ஆதரவு என்பது இன்டென்ட் ஆகும். கண்டென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, வெளி தோற்றத்தில் பாத்தீங்கன்னா அது நியூட்ரல் என்கிற நிலைப்பாட்டையும் உங்களுக்கு தோணும். இது இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது குவிட் ப்ரோக்கோ. நீங்க அதை இப்ப சமீபத்துல ஸ்க்ரோல் தான் 2வது முறையும் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 44,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னா அதுல 70% தொகையை மானியமாக ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 758 கோடி ரூபாய ஒயிட்டாவே அபிஷியலாவே பிஜேபிக்கு டொனேஷனா கொடுக்குறாங்க. அதுதான் தமிழ்நாட்டுல முருகப்பா குழுமம் போன ஆண்டுல இது மாதிரி அந்த செமி கண்டக்டர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க. 70% அவங்களுக்கு மானியம்னு சொல்றாங்க. அப்ப இந்த 70% மானியத்துல இருந்து அவங்க ஒரு 125 கோடியை இங்க ஷிஃப்ட் பண்றாங்க. தமிழ்நாடு பிஜேபிக்கு 120. அதை கூட ஸ்க்ரோல் ரொம்ப டீட்டெயிலா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இத வெறுமனே 125 கோடி கொடுத்திருக்காங்கிறத மட்டுமே தப்புன்னு பார்க்க முடியாது. ஏன்னா கடந்த காலத்துல அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அது என்னவா இருந்திருக்கும், கூடுதலா பணம் கொடுத்திருப்பாங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுகளில் 21 கோடி கொடுத்தவங்க ஒரே ஆண்டில் எப்படி 125 கோடி? எனவே இது பொதுமக்களுடைய வரிப்பணம். அந்த வரிப்பணத்தை மானியமா பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கிறது. அந்த மானியத்துல ஒரு பகுதியை கணக்கு காட்டுறது மாதிரி டொனேஷனா வாங்குறது, இன்னொரு பகுதியை தனியா எடுத்துட்டு போறது அப்படிங்கிறத அவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுதான். எனவே இந்த எல்லாத்தையும் நீங்க இப்ப அதுல கூட சொல்லியிருக்காங்க, அதானிக்கு ஆதரவா இவ்வளவு வர்றவங்க வேணு சீனிவாசனுக்கு ஆதரவா அவங்க வரலையே, அந்த விஷயத்துல பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒருவேளை வடக்கு தெற்கு அல்லது குஜராத்திஸ் நான் குஜராத்திஸ்னு டிஸ்கிரிமினேட்டரியா பாக்குறாங்களான்னு நமக்கு தெரியல. பட் கொஸ்டின் என்னன்னா, நிச்சயமா ரிலையன்ஸுக்கு ஆதரவாகத்தான் இவங்க ஆதரிச்சோ அல்லது நடுநிலைமை வகித்தோ ரிலையன்ஸுக்கு ஆதரவாக இன்சூரன்ஸ் எல்ஐசி செயல்பட்டு என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய பளிச்சுன்னு தெரியுது தன்மை. பட் அவங்க என்ன சொல்லலைன்னா, இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்களே தவிர
அந்த தலைப்பை தவிர வேற எந்த இடத்துலயும் இது முறைகேடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. ஆக்சுவலா இது முறைகேடு என்கிற வகையில் தான் வரும். நீங்க சொன்ன மாரி ஏர்லியரா தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஒளிச்சு ஒளிச்சு பண்ணிட்டு இருந்தத இன்னைக்கு வெளிப்படையாவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வெளிப்படை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். கரெக்ட். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாடு பூரா இந்த எஸ்ஐஆர் பற்றிய விவாதம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, சத்தமே இல்லாம 4 லேபர் கோட்ஸ்ல திருத்தங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது சம்பந்தமாக கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நெறைய விமர்சனங்கள், நெறைய எதிர்ப்புகள் எல்லாம் நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனா ஒரு வேளாண் சட்டத்துக்கு நாடு தழுவிய ஒரு எதிர்ப்பு வந்தா மாதிரி, இந்த லேபர் கோட்ஸ்ல வரலையே சார். அதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது சாமானிய மக்களை, தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அவங்களுக்கு அத பத்தின புரிதல் இல்லையா? இல்ல இது ஒரு லாங் டெர்ம்ல தான் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அவங்களால அது இன்னும் அத உணர முடியலையா? அதனால இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க? அது எப்படி எப்படி சாமானிய மக்களை பாதிக்கும்? இப்போ நீங்க 21ஆம் தேதி அன்னைக்கு அவங்க அமலுக்கு வரும்னு அறிவிச்சாங்க. 21ஆம் தேதி மதியத்துக்கு மேலதான் இதை அறிவிக்கிறாங்க. 21ஆம் தேதி காலையில நீங்க மத்தவங்களை விட்டுருங்க, சிஐடியு, ஏஐடியூசி அல்லது மற்ற தொழிற்சங்கங்கள் விட்டுருங்க. பிஎம்எஸ் என்பது ஆர்எஸ்எஸ் எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் பொலிட்டிக்கல் விங்கோ அது மாதிரி ட்ரேட் யூனியன் விங்கு சோகால் ட்ரேட் யூனியன் விங்கு நீங்க பிஎம்எஸ். பிஎம்எஸ் அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ரொம்ப கடுமையான ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத விட அவங்க மான்சுக் மாண்டவியாவை போய் பார்த்துட்டு அவற்றை கொடுத்த ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில தான், இது வேற பத்திரிகையில எதுலையும் வரல. ஆர்கனைசர் அன்னைக்கு ஆன்லைன்ல ஆர்எஸ்எஸ் பத்திரிகை ஆன்லைன்ல சாயங்காலம் 3 மணிக்கு அதை பதிவிடுறாங்க. அவங்க அதுல பதிவிடும் போது கூட 4 லேபர் கோட்ல 2 நாங்க ஏத்துக்கிறோம், மீதி 2 ஏற்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுல சொல்றதுல ஒண்ணு நீங்க இப்ப போனஸ் கால்குலேட் பண்றதுக்கு 7,000 ரூபாய் வரம்பா எடுக்கிறீங்க, அதை 14,000 ரூபாய் மாற்றணும், பிஎஃப்க்கு என்ன செய்யணும், இதெல்லாம் வரிசையா சொல்லிக்கிட்டே வராங்க. அவங்க முக்கியமா சொன்னது, நீங்க லேபருக்காக நிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், அந்த அந்த அவங்க அந்த கட்டுரையில இருக்கக்கூடிய பிஎம்எஸ் சொல்ற விஷயம் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலா நீங்க இந்த முத்தரப்பு கூட்டம் ஒண்ணு நடக்கும், இந்தியன் லேபர் காங்கிரஸ், இந்திய தொழிலாளர் காங்கிரஸ் என்று அதற்கு பெயர். சுதந்திரம் அடைந்த நாள்ல இருந்து அது ஆண்டுக்கு ஒரு தடவை தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது சில சமயங்கள்ல எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல 1 வருஷம் நடக்காம இருக்கும். அத ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திய தொழிலாளர் நாடாளுமன்றம் எல்லாம் பல பேரு அதுக்கு ரொம்ப ஓவரா பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. ஆனா அது ஒரு முத்தரப்பு மன்றம். அரசு தரப்பு, அதே போல எம்ப்ளாயர் வேலை அளிப்பவர்கள் தரப்பு, முதலாளிகள் தரப்பு, அப்புறம் தொழிலாளர் தரப்பு, இது 3ம் உட்கார்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ 3 பேரும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் என்பது நடக்கும். இதுல பல நேரங்கள்ல தொழிலாளர்கள் சொல்றதை அவங்க ஏத்துக்கலைனால் கூட அது மக்கள் மத்தியில அது எக்ஸ்போஸ் ஆகும். ஆனா இந்த முறை அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீங்க கரெக்டா பாத்துக்கங்க, 2020 நிறைவேற்றப்பட்டது, 5 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது, இப்போது கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும் போதே ஆரம்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆனா என்ன பிரச்சனைனா, இப்ப உதாரணமா எல்லா விஷயத்தையும் அவ்வளவுமே தொழிலாளிகளுக்கு விரோதமானது. இப்ப நீங்க 18,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குற யாரும் தொழிலாளி என்கிற வரையறைக்குள் வரமாட்டார். அதாவது அவருக்கும் இந்த லேபர் கோடுக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கு வெளியே போயிடுவார். தொழிலாளர் ஆணையர் அதுக்குள்ள தலையிட முடியாது. நம்பர் 1. 18,000 சம்பளம். நீங்க உங்களுக்கு தெரியும் 18,000ங்கிறது இன்னைய நிலைமையில அது என்ன விதமான சம்பளம் என்று. 2வது, தொழிற்சங்கம் வைக்கிறதையே ரொம்ப கஷ்டமாக்கிட்டாங்க. நீங்க முன்னால 7 பேர் இருந்தா தொழிற்சங்கம் வைக்கலாம். இப்ப என்னன்னா ஒட்டுமொத்தத்துல 10% பேர் இருக்கணும், அல்லது ரொம்ப சின்னதா இருந்தா 10 பேர் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அதை வச்சிருக்காங்க. 3வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த இதெல்லாம் ஊதிய பிஎஃப் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத 12%ங்கிறத 10%ஆ மாத்திட்டாங்க. இதுல பல பேரு தொழிலாளி 10% போட்டார்னா முதலாளியும் 10% போடணும்.
அப்ப இந்த 20% பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே பிடிச்சு தொழிலாளிகிட்டே பிடிச்சு ரெண்டா கட்டுவாங்க. இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், இது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். ஆக்சுவலா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் அந்த 20% இருக்கும். அதை மாத்திட்டாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்த லே ஆஃப் விடுறாங்க இல்லையா, ஆட்குறைப்பு செய்வது அல்லது உற்பத்தியை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். இதுகாரும் 100 பேர் வேலை பார்க்கிற கம்பெனி அப்படின்னா அவங்களுக்கு பொருந்தும். இப்ப 300 பேர் வர வேலை பார்க்கிற கம்பெனிகளுக்கு பொருந்தாதுன்னு சொல்றாங்க. சோ இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லேபர் போர்ஸ்ல 90% பேர் எங்க வேலை பார்க்கறாங்கன்னா 300ம் அதுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடிய தொழில்கள்ல வேலை பார்க்கறாங்க. சரி, 18,000க்கு மேல வாங்கினா அவர் தொழிலாளி இல்ல. 300 பேருக்கு கீழே இருக்கிற கம்பெனில அவருக்கு லே ஆஃப் பத்தி அவர் லே ஆஃப்க்கு அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கணுங்கிறதுல இருந்து அவர் வெளியே போயிடுவார். இப்படியா நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா வகையிலும் பார்கெனிங். அதே போல தொழிலாளர்கள் இப்பவும் வச்சிருக்கிறது என்னன்னா ரகசிய வாக்கெடுப்பு முறைதான். எந்த சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படின்னு சொல்லி அந்த முறையவே அவங்க இப்ப எடுத்துட்டாங்க. வார விடுமுறை என்பது நீங்க தொழிலாளி விரும்பினா வார விடுமுறை இல்லாமல் வேலை செய்ய அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த முதலாளி விரும்பின பிறகு தொழிலாளி வார விடுமுறையில வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த விரும்பினாங்கிறதே அயோக்கியத்தனமானது. நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க ஒரு வேலைக்கு ஆள் வைக்கிறீங்க, நான் உங்ககிட்ட வேலைக்கு வாரேன். நீங்க நம்ம 2 பேரும் கொத்தடிமையா நீ இருக்கிறதுக்கு நான் நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டு நான் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 பேருமே குற்றவாளிகள். ஏன்னா கொத்தடிமை முறை இந்தியாவில் ஒழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் நாம 2 பேரும் ஒத்துக்கொண்டா கொத்தடிமையா இருக்கலாம் அப்படின்னு நீங்க என்னைய கேட்கறதும் நான் கொத்தடிமையா வாரேன்னு சொல்றதும் சட்டப்படியே குற்றம். அதை கேட்பதும் குற்றம், நான் ஆஃபர் பண்ணி அதை நீங்க ஒத்துக்கிட்டாவ கூட அது குற்றம். அப்படி இருக்கையில தொழிலாளி ஒத்துக்கொண்டால் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அப்சர்ட். அப்புறம் குறைந்தபட்ச கூலி அவங்க ஃப்ளோர் லெவல் மினிமம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ஃப்ளோர் லெவல் மினிமம்னா என்ன மினிமம்? ஆக்சுவலா நீங்க எந்த ஊரினுடைய மினிமம்? இப்ப 846 ரூபா போன வருடத்துல இந்த அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கக்கூடியவர்களுக்கான சராசரி வருமானம் கேரளால 846 ரூபா. குஜராத்ல 460 ரூபா. இதுல நீங்க எதை எடுப்பீங்க? 800 பிளஸ் எடுப்பீங்களா அல்லது 400 பிளஸ் எடுப்பீங்களா? இது 2 மடங்கா இருக்கு இல்லையா? இதை எப்படி நீங்க ஃப்ளோர் லெவல் மினிமம் அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்திருக்கணும்ல. இப்ப தமிழ்நாடும் கேரளாவும் பாத்தீங்கன்னா வேஜ் நீங்க அவங்க அதுக்கு பதிலா இன்னொன்னு கொண்டு வருவாங்க, சராசரி வருமானம்னு சொல்லுவாங்க. சோ சராசரி வருமானத்தை கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழிமுறைகள் இருக்கு. இப்ப உதாரணமா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம், எனக்கு 10 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம்னா ரெண்டும் 1,10,000 ரூபாய், சராசரி 55,000 ரூபாய்ங்கிறது நீங்க வச்ச 1,00,000 ரூபாய்ங்கிறதையும் பிரதிபலிக்காது, நான் 10,000 ரூபாய் வாங்குறேங்கிறதையும் பிரதிபலிக்காது. எனவே இதுல ஆவரேஜ்னு பார்க்க மாட்டாங்க, ஒரு மீடியம் லெவல்னு பார்ப்பாங்க. ஓகே, 1,00,000 ரூபாய் வாங்குறவர் 20 பேரு, 10,000 ரூபாய் வாங்குறவர் 5,000 பேரு, அப்ப அந்த ரேஷியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வேஜை பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான வழியெல்லாம் இல்லாம குறைந்தபட்சம் நான் ஃப்ளோர் லெவல் மினிமம் வேஜ்ன்னு நீங்க சொல்றது இருக்கு பாத்தீங்களா, அது அப்பட்டமான ஏமாற்று வேலை. அப்புறம் சில தொழில்கள்ல பெண்களை அனுமதிக்கலாம் என்பது இதோட கூட வருது. பெண்களை அனுமதிப்பது என்பதற்கு இதுவரை அனுமதிக்காம இருந்ததுக்கு பல காரணம் இருக்கு. ஒண்ணு, அவங்களுக்கான பிரத்யேக சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, இந்த பீரியட் சமயத்துல அவங்கனால அந்த ஹைஜீனிக்கா இருக்க வேண்டியிருக்கு, அது அவங்களுடைய நலன் அல்லது சுற்று நலன் என்று சேர்ந்திருக்கு. 2வது விஷயம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதுல இருக்க வேறுபாடு என்னன்னா, இவங்க ஒரு குழந்தை ஒரு அது கருவுல வளரும் போதே தாயுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் அவர்கள் சுவீகரித்துக் கொள்கிறார். எனவே அது ஒரு திடீர்னு நான் தான் அது பேர் என்ன உங்களுக்கு பிரசவ விடுப்பெல்லாம் தாரனே, மகப்பேறு விடுப்பு தாரேனேன்னு சொல்ல முடியாது.
கருவில் உண்டாகிற நிலைமையிலிருந்து அதற்கான உணவு தாயிடமிருந்து போகிறது. எனவே தாய் சுவாசிப்பதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான அம்சங்கள். 3வது விஷயம், பாலூட்டும் காலத்துல இது ஆணும் பெண்ணும் சமம்னா ஆண் போவாரு, ஆனா பால் ஊட்ட மாட்டாரு அவரு. அப்ப பெண் தான் பால் ஊட்டுவாங்க. அப்ப பெண்ணுக்கு ஏற்படுகிற எந்த ஒரு பாதிப்பும் அந்த குழந்தையையும் பாதிக்கும். இதெல்லாம் ஸ்டடி பண்ணித்தான் பண்ணாங்க. 2வது எவ்வளவு மாடர்ன் கணவர்கள் கொஞ்சம் நாகரிகம் அடைஞ்சவங்களாக மனைவியினுடைய வேலைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன், அல்லது மனைவியோட வேலை இல்ல, குடும்பத்தோட வேலையை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று வந்தாலும் குழந்தை பராமரிப்பில் பெரும்பகுதியும் அல்லது பிரத்யேகமான சில பகுதிகள், உதாரணமா நான் சொன்னது மாதிரி பாலூட்டுவது உள்ளிட்ட அம்சங்கள். 2வது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தை, முதியோர் கவனிப்பு, அது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. அப்ப அதனாலதான் நம்ம நீங்க ஃப்ரீடம், நான் அந்த தொழிலாளி ஒத்துக்கொண்டாதான், அந்த பெண் தொழிலாளி ஒத்துக்கொண்டாதான்னு சொல்றாங்க. நீங்க ஒரு எம்ப்ளாயர் ஏமா நாளைக்கு வேலைக்கு வரியா அப்படின்னு கேட்கும்போது ஒத்துக்கொள்ள முடியாது என்பது ஏட்டளவிலான சுதந்திரமா இருக்கலாம். சொன்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைம்மா, நீ வேலைக்கே வர வேண்டாம்னு சொல்லுவோம். சோ அப்பதான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஓகே, பழைய முறையில் இருந்தது மாதிரி இல்ல, இன்னைக்கு பெண்கள் நிறைய புது தொழில்களுக்கு வந்திருக்காங்க, ஐடி மாதிரியான இடங்களுக்கெல்லாம் இரவு நேரத்தில் வேலைக்கெல்லாம் வந்திருக்காங்கிறது ஒரு நல்ல அம்சம். இதை கவனத்தில் கொண்டு நீங்க ஒரு விவாதம் நடத்தணுமா இல்லையா? ஒண்ணு, உளவியல் மருத்துவர்களோட பேசணும். நம்பர் 2, இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டின்னு சொல்றாங்கல்ல, அதாவது தொழில் சார் பாதுகாப்புகள் அல்லது தொழில்சார் நோய்கள், அது சம்பந்தமான விஷயத்த நீங்க பேசணும். 3வது, மற்ற மருத்துவர்களோடு நீங்க கூடி பேசணும். சோசியாலஜி, இது இது குடும்பத்தில் சமூகத்தில் ஏற்படுத்த போற தாக்கங்களை பற்றி பேசணும். ஆண் இப்ப இரவு நேரத்துல குழந்தையும் தூங்கும், அம்மாவும் தூங்குவார். அம்மா இரவு நேரத்துல வேலைக்கு போயிட்டு வந்தா பகல்ல தூங்குவாங்க. பகல்ல பால் ஊட்டுவது, அதாவது நான் சோறு ஊட்டுவதுன்னு கூட சொல்ல, அல்லது உணவு ஊட்டுவதுன்னு சொல்ல, பால் ஊட்டுகிற அந்த பருவம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஊர்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு பார்க்கும்போது சில விஷயங்கள், குறியீடுகள் வைக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றது, பிறப்பின் போது தாய் இறப்பு குறைவாக, தாய் இறப்பு, பிறப்பின் போது குழந்தை இறப்பு, 5 வரையிலான குழந்தைகளுடைய, 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய மரண எண்ணிக்கை, இதெல்லாம் வருது. இப்ப இந்த குழந்தைகள் அட்லீஸ்ட் 1 வருஷம் பால் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க முன்கூட்டியே கொஞ்ச நாள் ஒரு 3 மாசம், பின்கூட்டி ஒரு 9 மாசம்னா அடுத்த 3 மாசம் இவங்க நைட் ஷிப்ட்ல போறாங்கன்னா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த பெண்ணோட வாழ்க்கையில், லைஃப் சைக்கிள்ல ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். அப்ப நீங்க இது என்னன்னா, நான் ரொம்ப இல்ல பெண்கள் இரவு நேர பணிக்கே போக வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எந்த பணியில் போகலாம்? இப்ப சில இடங்கள்ல லெட் யூஸ் பண்றாங்க, சில இடங்கள்ல ஆர்சனிக் இருக்கு. இதெல்லாம் ஒரு தொழிலாளி என்கிற முறையில் அந்த பெண்ணை பாதிப்பது மட்டுமல்லாமல், நீங்க பாலூட்டும் தாய்மார்கள் என்கிற முறையில் அந்த குழந்தைகள், அப்ப இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். இதை நீங்க டிஸ்கஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க கொடுத்துட்டோம். இப்ப ஜிக் ஒர்க்கர் சம்பந்தமா கூட நாங்க அதெல்லாம் உங்களை பிஎஃப்ல கொண்டு வர போறோம். நீங்க இந்த பிஎஃப்ல கொண்டு வர்றதுங்கிறத கேட்டா ரொம்ப காதுக்கு இனிப்பா இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா, பெரும் நிறுவனங்கள் மட்டும் இல்ல, அதுல ஒரு முதலாளி இல்ல, ஒரு ஆப் தான் உங்களுக்கு முதலாளி. முதலாளியை கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு ஒரு கஷ்டம். இதுல என்ன இருக்குன்னா, இப்ப கிளவுடு கிச்சன் சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, 10 பேருக்கு 20 பேருக்கு, குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே சமைச்சு கொடுக்கறவங்க இருக்காங்க. இப்ப அதெல்லாம் ஆப் பேஸ்டு இதா வரப்போறது. இன்னொன்னு, அவங்களுக்கு வேலை நேரம் என்பது வரையறுக்கப்பட்டதாக இல்லை, 24 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு பெரிய வருமானம் இன்சென்டிவ் தான். எனவே இன்சென்டிவ்காக கூடுதல் நேரம் வேலை வாய்ப்பது, இரவு பகல் பாராம, மழை வெயில்னு பாராம போறது என்பதெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க ஒழுங்குபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதையெல்லாம் செய்யாம பிஎஃப்னு சொன்னீங்கன்னா நிறைய பேரை பிஎஃப்க்கு வெளியே கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்ப நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். எனவே அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்தமும் முதலாளிகளுக்கு ஒரு சலுகைகள் வழங்குவதற்காக, ஆனா அதே சமயத்துல சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இட்ஸ் நாட் அபவுட் ஈஸ் ஆஃப் லிவிங், இட் இஸ் about ease of doing business.
சோ பிசினஸுக்காக எதை வேணாலும் பண்றதுக்காக நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு பைபிள்ல வர்ற வாசகம் மாதிரி ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை கொண்டு வந்து தொழிலாளர்கள்ட்ட இது கல்லறை இல்ல, இது உங்களுக்கான வீடுன்னு சொல்லுது. அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்தது. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். நன்றி. நன்றி.